Hi aspirants of English literature. Today let's learn about the ancient writer Sophocles. இன்னைக்கு நாம கிரேக்க இலக்கியத்தோட மிக இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டி சோபக்லீஸ் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். இலக்கியம்னா ஏதோ போர் வீரம்னு மட்டும் நினைக்காம மனித உணர்வுகள் விதி தர்ம சங்கடங்கள்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அப்படியே பிரதிபலித்தவர் தான் நம்ம சோபக்லீஸ். இவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தா கிட்டத்தட்ட கிமு 497 பிறந்து 406 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. நீங்கள் அந்த காலத்தில் இருந்த கிரேக்க நாடக மேடைகளை கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ இவரோட பங்களிப்பு எவ்வளவு பெருசுங்கிறது உங்களுக்கே புரியும். இவர் தன்னோட வாழ்நாளில் மொத்தம் 123 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி நமக்கு முழுசாக கிடச்சிருக்கிறது வெறும் 7 பிளேஸ் மட்டும்தான். அதில் இம்பார்ட்டண்டானதை சொல்லணுன்னா அஜக்ஸ், ஆண்டிகோன், த விமன் ஆஃப் ட்ராக்கீஸ், இடிப்பஸ் த கிங், எலக்ட்ரா, பிலோக்டிடீஸ், அப்புறம் இடிப்பஸ் அட் கொலோனஸ். இந்த 7 நாடகங்களுமே வேர்ல்டு லிட்ரேச்சரில் ஒரு மைல்ஸ்டோனுன்னே நாம் சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த தீபன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற அந்த 3 நாடகங்கள் தான். இடிப்பஸ் த கிங், இடிப்பஸ் அட் கொலோனஸ், அப்புறம் ஆண்டிகோன். இந்த 3ம் தீபஸ் நகரத்தோட விதி, இடிப்பஸ் மன்னனோட குடும்பம் இதை சுற்றி தான் நகரும். நீங்கள் இடிப்பஸ்னு எடுத்தாலே அந்த பெயருக்கே வீங்கிய கால் அப்படின்னு தான் அர்த்தம். சின்ன வயசுலேயே அவங்களோட காலில் காயம் பட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சாபத்தால் அந்த கிங் அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவன் தன்னோட விதியை தவிர்க்க முடியாமல் எப்படி அந்த விதியோடவே போராடுறான் அப்படிங்கிறது தான் கதையோட மையப்புள்ளியே. இதை படிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியும். மனுஷன் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் விதிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அவனை வழிநடத்துதுங்கிறது தான் இவரோட எழுத்தில் இருக்கிற அழகே. முன்னாடி இருந்த எஸ்கிலஸ் மாதிரி ஆளுங்க நாடகங்களை எழுதும்போது அதில் பாத்திரங்களோட ஆளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சோபக்லீஸ் அதை மாற்றி ஒவ்வொரு கேரக்டரோட மன ஓட்டத்தையும் அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, அவங்க பயம் என்ன, அவங்க ஆசை என்னன்னு ரொம்ப ஆழமாக செதுக்கினார். இதனால தான் இவரோட நாடகங்களை இன்னைக்கு படித்தாலும் நமக்கு அது ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியே தோணும். பக்கத்து வீட்டில் நடக்கிற கதை மாதிரியே நமக்கு தோணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அரிஸ்டாட்டில் இவரை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. அது என்னென்னா, அந்த காலத்து கிரேக்க மேடையில் 2 பேர் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சோபக்லீஸ் தான் 3வது நடிகரை அறிமுகப்படுத்தினார். இதனால் நாடகத்தில் ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. 3வது நடிகர் வரப்போ கதையில் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையிலான உரையாடல் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாச்சு. கதையோட திருப்பங்கள் இன்னும் வேகமாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற பல சினிமா மேக்கிங் நுணுக்கங்களுக்கு அன்னைக்கே இவர் தான் சீட் போட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த 7 ட்ராமாஸில் வெறும் 2 நாடகங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு துல்லியமான காலகட்டத்தை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அதில் ஒன்று 409 பிசியில் வந்த பிலோக்டிடீஸ், இன்னொன்று 401 பிசியில் வந்த இடிப்பஸ் அட் கொலோனஸ். இந்த 2 காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு இவரோட எழுத்தோட முதிர்ச்சியை காட்டுது. ஒரு கலைஞனா தனக்கு முன்னாடி இருந்தவங்களை விட எப்படி அடுத்த லெவலுக்கு கதையை கொண்டு போகணும்னு இவர் தெளிவாக இருந்திருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், ஏன் இந்த நாடகங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய கதையோட பகுதிகளாக இருக்குன்னு தோணலாம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் டெட்ராலஜி அப்படின்னு 4 நாடகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக தான் மேடையில் போடுவாங்க. அதில் 3 ட்ராஜடியாக இருந்துச்சு, ஒன்று காமெடியாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அந்த தொகுப்பில் இருந்த மற்ற நாடகங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. சோபக்லீஸ் எழுதின இந்த முக்கியமான பகுதிகள் மட்டும் மிஞ்சி இருக்குது. அந்த கதைகளோட முழு வீச்சையும் நம்மளால் இப்போ முழுசாக பார்க்க முடியலைனாலும் கையில் இருக்கிற இந்த 7 நாடகங்களே மனுஷனோட வலி வேதனை நீதி அநீதினு எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாக புரிய வைக்கும். இந்த நாடகங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு அரசன் அவனுக்கு நடக்க போகிறது தெரிஞ்சும் அவன் அதை தடுக்க போராடுறானா, இல்லை அந்த போராட்டம் தான் அவனை தப்பு செய்ய வைக்குதா? இதுதான் இந்த ட்ராஜடியோட பேஸே. சோபக்லீஸ் நமக்கு கொடுக்குற பாடம் ஒன்று தான், வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இருக்கிற முடிவுகள் மட்டும் இல்லை, அந்த முடிவுகள் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது தான். இதனால தான் காலம் தாண்டியும் இவர் இன்னமும் ஒரு ஜாம்பவானாக இருக்கார்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். This is about Sophocles. If you want to know about several writers, comment in the comment section. I will post the videos regarding that. If you like this video, like, share and subscribe. Thank you.